இந்த தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியை தக்க வைத்தது. ஆனால் ஒருவித அச்சத்துடனேயே அந்த வெற்றியை ருசித்தது. திமுக தனது வளர்ச்சியை நிரூபித்தது. ஆனால் அதற்குள்ளும் ஒரு நெருடல் இருந்தது. மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு மதராஸ் மாநிலம் சந்தித்த இரண்டாவது சட்டப்பேரவை தேர்தலான 1962 ஆண்டு தேர்தல் பிப்ரவரி 21ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்தலின் போது தமிழகத்தில் மொத்தம் 206 சட்டப்பேரவை தொகுதிகள் இருந்தன. காமராஜர், ராஜாஜி, அண்ணா ஆகிய 3 தலைவர்களிடையே சுற்றிச் சுழன்றது 1962 சட்டப்பேரவை தேர்தல் களம். மூவருக்கும் இடையேயான கௌரவ பிரச்சனையாகவும் அமைந்த இந்த தேர்தலில் சுவாரஸ்யங்களுக்கும் பரபரப்புகளுக்கும் பஞ்சமில்லை. 1962 ஆண்டு தேர்தல் களத்தை சந்தித்த போது காங்கிரசும் பிளவுபட்டிருந்தது. திமுகவிலும் விரிசல் ஏற்பட்டிருந்தது. குலக்கல்வி திட்டத்திற்கு ஏற்பட்ட எதிர்ப்பால் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சிறிது காலம் தீவிர அரசியலிலிருந்து ஒதுங்கியிருந்த ராஜாஜி பின்னர் சீறி பாய்ந்த போது உருவானதுதான் சுதந்திரா கட்சி. 1959 ஆண்டு உருவான சுதந்திரா கட்சி அதிருப்தி காங்கிரஸ் தலைவர்களை ஒன்றிணைத்து ஏற்கனவே ராஜாஜி உருவாக்கிய காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டியின் புதிய வடிவம் நேருவிற்கும் காமராஜருக்கும் தனது பலத்தை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த தேர்தலில் களமிறங்கினார் ராஜாஜி. திமுகவின் 50 தலைவர்களில் ஒருவராக வர்ணிக்கப்பட்டவரான EVKS சம்பத் உருவாக்கிய தமிழ் தேசிய கட்சியும் 1962 ஆண்டு புதிய வரவாக களத்தில் இறங்கியது. திமுகவின் முதல் பிளவு EVK சம்பத் மூலம் 1962 ஆண்டு அரங்கேறியது. 1957 ஆண்டு தான் சந்தித்த முதல் நாடாளுமன்ற தேர்தலில் 2 MPக்களை டெல்லிக்கு அனுப்பியது திமுக. அந்த 2 பேரில் ஒருவர்தான் EVK சம்பத். நாடாளுமன்ற உறுப்பினரான பிறகு திராவிட நாடு கொள்கையில் தனது பிடியை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தினார் EVKS. டெல்லி வாசம் அவரை மாற்றிவிட்டதாக திமுகவிற்குள்ளேயே விமர்சனங்கள் எழுந்தன. திராவிட நாடு கொள்கை விவகாரத்தில் ஏற்கனவே அண்ணாவுடன் முரண்பட்டிருந்த EVKS சம்பத்தை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது கருணாநிதிக்கு கட்சிக்குள் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம். அத்துடன் எம்ஜிஆரின் பிரச்சாரத்திற்கு திமுகவில் பிரதான இடம் கொடுக்கப்பட்டதையும் எதிர்த்தார் சம்பத். திமுகவிலிருந்து விலகி தமிழ் தேசிய கட்சியை உருவாக்கிய சம்பத் 1962 ஆண்டு தேர்தல் களத்தில் சங்கமித்தார். சம்பத்திற்கு கை கொடுக்க நினைத்த அவரது நெருங்கிய நண்பர்களான கவிஞர் கண்ணதாசனும் நடிகர் சிவாஜி கணேசனும் தமிழ் தேசிய கட்சியில் இணைந்தனர். பல நெடுமாறனும் அவர்களுடன் கைகோர்த்தார். 1962 ஆண்டு தேர்தலில் அந்த கட்சியும் தனது இருப்பை காட்டியது. சம்பத் விலகலால் திமுக வீழ்ந்துவிடாது என்று நிரூபிக்க வேண்டிய நெருக்கடி அண்ணாவிற்கு ஏற்பட்டது. இப்படி சுதந்திரா கட்சி, தமிழ் தேசிய கட்சி ஆகிய 2 புதிய வரவுகளால் 1962 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் களம் மேலும் களை கட்டியது. அதுவரை தமிழகத்தில் மொத்தம் 38 தொகுதிகள் 2 MLAக்களை கொண்ட சட்டப்பேரவை தொகுதிகளாக இருந்தன. 1961 ஆண்டு நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தம் மூலம் இந்த நடைமுறை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. தமிழகத்தில் அப்போது இருந்த 206 தொகுதிகளும் ஒற்றை உறுப்பினர்களை கொண்ட தொகுதிகளாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அரசியல் ரீதியிலான மாற்றங்கள் ஒருபுறம், நிர்வாக ரீதியிலான மாற்றங்கள் மறுபுறம் என 1962 ஆண்டு தேர்தல் களம் வாக்காளர்களுக்கு ஒரு புதுமையான அனுபவமாக இருந்தது. காங்கிரஸ், திமுக, சுதந்திரா கட்சி, கம்யூனிஸ்டுகள், முத்துராமலிங்க தேவர் தலைமையிலான ஃபார்வர்ட் பிளாக், முஸ்லிம் லீக், சீபா ஆதித்தனாரின் நாம் தமிழர் கட்சி என மொத்தம் 13 கட்சிகள் 1962 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டன. திமுக தங்களுக்கு போட்டியாக உருவெடுத்து வருவதை உணர்ந்திருந்தாலும் பெரியாரின் ஆதரவு அதனை ஈடுகட்டும் என நம்பிக்கையோடு தேர்தலை எதிர்கொண்டார் அப்போது முதலமைச்சராக இருந்த காமராஜர். எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கு பின்னர் எனது அரசியல் வாரிசாக இருந்து தமிழகத்தின் நலனை காமராஜர் காப்பார் என கூறி பெரியார் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தது காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியை தக்க வைப்போம் என்கிற நம்பிக்கையை ஊட்டியது. அதே நேரம் திமுகவின் பின்னால் நட்சத்திர பட்டாளம் அணிவகுத்தது. குறிப்பாக எம்ஜிஆரின் பிரச்சாரமும் அவருக்கு கூடிய கூட்டமும் திமுகவிற்கு புத்துணர்வு ஊட்டியது. அண்ணா, கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன், அன்பழகன் உள்ளிட்ட தலைவர்களின் அனல் தெரிக்கும் பரப்புரைகள் திமுகவின் செல்வாக்கை விரிவடைய செய்து வந்தன. சென்னை, வட ஆற்காடு, தென்னார்காடு ஆகிய வட தமிழகத்தில் அதிக செல்வாக்கோடு இருந்த திமுகவிற்கு கிராமங்களிலும் தங்கள் கொள்கைகளை கொண்டு செல்வதுதான் பெரிய சவாலாக இருந்தது. தேர்தல் முடிவுகள் காங்கிரசுக்கு சாதகமாக அமைந்து அந்த கட்சி தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்தது.
அதே நேரம் கடந்த 1957ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் 151 இடங்களில் வென்றிருந்த காங்கிரசுக்கு இந்த முறை 139 இடங்களே கிடைத்தன. கடந்த முறை 15 இடங்களில் வென்றிருந்த திமுக இந்த முறை 3 மடங்கிற்கும் மேல் தனது எண்ணிக்கையை அதிகரித்து பலத்தை நிரூபித்தது. அக்கட்சி 50 பேரை சட்டப்பேரவைக்கு அனுப்பியது. ராஜாஜியின் சுதந்திரா கட்சிக்கு இந்த சட்டப்பேரவை தேர்தல் பெருத்த ஏமாற்றத்தையே கொடுத்தது. 94 இடங்களில் போட்டியிட்ட அந்த கட்சி 6 இடங்களில் மட்டுமே வென்றது. ஃபார்வர்ட் பிளாக் 3 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களிலும், சோசியலிஸ்ட் கட்சி 1 இடத்திலும் வெற்றி பெற்றன. இனி உங்கள் கவனம் எங்கள் மீது மட்டுமே இருக்க வேண்டும், நாங்கள்தான் உங்களின் பிரதான எதிரி என காங்கிரசுக்கு நிரூபிப்பது போல் திமுக 50 இடங்களில் வென்றது அக்கட்சிக்கு ஆறுதலை அளித்தாலும் இன்னொரு விதத்தில் ஏமாற்றம் கிடைத்தது. கட்சியின் பொதுச் செயலாளரான அண்ணா காஞ்சிபுரம் தொகுதியில் தோல்வியடைந்தார். கடந்த 1957ஆம் ஆண்டு திமுக சந்தித்த முதல் தேர்தலில் வென்று சட்டப்பேரவைக்குள் நுழைந்த 15 பேரில் அண்ணா உட்பட 14 பேர் தோல்வியை சந்தித்தனர். இந்த தோல்வியிலிருந்து கருணாநிதி மட்டுமே தப்பினார். அண்ணா காஞ்சிபுரம் தொகுதியில் 9190 வாக்குகளில் தோல்வியடைந்தார். திமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட சென்னையிலும் அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் தோல்வியை சந்தித்தனர். அன்பழகன் சென்னை எழும்பூர் தொகுதியிலும், என்.வி. நடராஜன் பேசின் பிரிட்ஜ் தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை இழந்தனர். இப்படி கட்சியின் முக்கிய தலைவர்கள் தோல்வியடைந்தது திமுக தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை தந்தது. கடந்த முறை குழித்தலை தொகுதியில் போட்டியிட்டு இந்த முறை தஞ்சாவூர் தொகுதிக்கு மாறிய கருணாநிதி 1928 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நூலிலையில் தோல்வியிலிருந்து தப்பினார். திமுகவின் முக்கிய தலைவர்கள் இப்படி தேர்தலில் ஆட்டம் கண்டதற்கு பின்னால் இருக்கிறது கே பிளான், அதாவது காமராஜர் வகுத்த வியூகம். 1957ஆம் ஆண்டு தேர்தலில் வென்று சட்டப்பேரவைக்குள் நுழைந்த திமுக எம்எல்ஏக்கள் 15 பேரும் காங்கிரஸ் ஆட்சிக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தனர். சட்டப்பேரவைக்கு உள்ளேயும் வெளியேயும் அவர்களை எதிர்கொள்வது காங்கிரஸ் அரசுக்கு பெரும் சவாலாக இருந்தது. இதனால் அடுத்த தேர்தலில் இந்த 15 பேரையும் நிச்சயம் சட்டப்பேரவைக்குள் வரவிடக்கூடாது, அவர்களின் தோல்வியை உறுதி செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினர் கங்கணம் கட்டினர். இதற்காக காமராஜர் வியூகம் வகுத்தார். 15 பேரும் நின்ற தொகுதிகளில் அவர்களுக்கு எதிராக விஐபி வேட்பாளர்களை களமிறக்கினார் காமராஜர். காஞ்சிபுரம் தொகுதியில் அண்ணாவுக்கு எதிராக பிரபல பஸ் கம்பெனி உரிமையாளரான எஸ்.வி. நடேச முதலியார் களமிறக்கப்பட்டார். தஞ்சாவூர் தொகுதியில் கருணாநிதிக்கு எதிராக பெரும் தொழிலதிபரான ஒய்.எஸ். பரிசுத்த நாடார் களமிறக்கப்பட்டார். மத்திய அமைச்சர்களும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் அப்போது திமுக எம்எல்ஏக்களாக இருந்த 15 பேரின் தொகுதிகளில் முகாமிட்டு அவர்களின் தோல்வியை உறுதி செய்ய தீவிரமாக களமாடினர். குறிப்பாக அண்ணா போட்டியிட்ட காஞ்சிபுரம் தொகுதியில் மூத்த காங்கிரஸ் தலைவரும் மத்திய அமைச்சருமான சி. சுப்பிரமணியன், டி. கிருஷ்ணமாச்சாரி உள்ளிட்டோர் முகாமிட்டு திமுக பொதுச் செயலாளர் அண்ணாதுரைக்கு எதிராக தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டனர். இந்த கே பிளானுக்கு கைமேல் பலன் கிடைத்தது. 15 பேரில் 14 பேர் காங்கிரஸ் வேட்பாளர்களிடம் தோல்வியடைந்தனர். அதே நேரம் இதனை காங்கிரஸ் கட்சியினரால் முழுமையாக கொண்டாட முடியவில்லை. 15 தொகுதிகளில் அதிக கவனத்தை செலுத்தியதால் திமுக வேட்பாளர்கள் களமிறங்கிய பிற தொகுதிகளில் காங்கிரஸ் கவனம் மங்கியிருந்தது. 50 தொகுதிகள் வரை திமுக வெற்றி பெற முடிந்ததற்கு இதுவும் ஒரு காரணம் என காங்கிரசார் கருதினர். 1962ஆம் ஆண்டு தேர்தல் முடிவடைந்த பிறகு நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அண்ணா இதனை குறிப்பிட்டு பேசி காங்கிரசாரின் வியூகத்தை கிண்டல் அடித்தார். 15 தொகுதிகளில் அதிக கவனம் செலுத்தியதன் மூலம் 50 தொகுதிகளில் திமுக வெல்வதை காங்கிரஸ் உறுதிப்படுத்தினர். அடுத்த தேர்தலில் இப்போது எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் 50 பேரின் தொகுதிகளில் அதிக கவனம் செலுத்தி திமுகவிற்கு கூடுதலாக 75 தொகுதிகள் கிடைப்பதை காங்கிரஸ் உறுதி செய்யும் என கூறினார் அண்ணா. 1962ஆம் ஆண்டு தேர்தல் தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கும் ஆட்சி மாற்றத்திற்குமான விதையை தூவிச் செல்ல அதனை ஆழ விருட்சமாக ஈண்டெடுத்தது 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல். 76.5% வாக்குகள் பதிவான அந்த தேர்தலில் திமுக கூட்டணி 76.5% இடங்களை வென்று தமிழகத்தின் அரசியல் வரலாற்றை புதிதாக எழுதத் தொடங்கியது. நாட்டிற்கு அடுத்தடுத்து 2 பிரதமர்களை உருவாக்கி கிங்மேக்கராக மலம் வந்த காமராஜர் தனது சொந்த மாநிலத்தில் சொந்த தொகுதியிலேயே தோற்றுப்போன அதிர்ச்சியும் இந்த தேர்தலில்தான் நிகழ்ந்தது. தொடர்ச்சியாக தமிழகத்தை 15 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் அடுத்த 53 ஆண்டுகள் ஆட்சி கட்டிலுக்கு திரும்பாது என அப்போது யாரும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு தமிழகத்தில் அரசியல் பிரளயத்தை உருவாக்கியது 1967 சட்டமன்ற தேர்தல்.
1962 தேர்தலில் தொடங்கி தேசிய அளவில் காங்கிரசின் செல்வாக்கு சற்று மங்கி வருவதை உணர்ந்து கவலைப்பட்ட காமராஜர் கட்சிக்கு புத்துணர்வூட்ட புதிய திட்டத்தை அப்போதைய பிரதமர் நேருவிடம் எடுத்துரைத்தார். கட்சியில் சீனியர்கள் தங்கள் பதவிகளில் இருந்து விலகி காங்கிரஸை அமைப்பு ரீதியாக பலப்படுத்த பாடுபட வேண்டும் என அவர் கூறிய யோசனை கே பிளான் என்று காங்கிரஸ் கட்சியினரிடையே பிரபலமானது. வெறும் யோசனை சொல்வதோடு நின்றுவிடாமல் அதற்கு முன்னுதாரணமாக 1963 ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அப்போது தமிழகத்தின் முதலமைச்சராக காமராஜருக்கு பதில் பக்தவச்சலம் பொறுப்பேற்றார். நேருவின் மறைவுக்கு பிறகு தேசிய அரசியலில் அதிக கவனம் செலுத்திய காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக வெற்றிகரமாக கட்சியை வழிநடத்தினார். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி என அடுத்தடுத்து 2 பிரதமர்கள் காமராஜரால் கை காட்டப்பட்டு பதவியேற்றனர். இதனால் கிங்மேக்கர் என்று புகழப்பெற்றார் காமராஜர். இப்படி அவர் தேசிய அரசியலுக்கு சென்றது அகில இந்திய அளவில் காங்கிரசுக்கு உத்வேகத்தை அளித்தாலும் தமிழகத்தில் அக்கட்சியின் செல்வாக்கு சரிந்து கொண்டே வந்தது. காமராஜர் அளவிற்கு நிர்வாக திறனும் மக்கள் செல்வாக்கும் இல்லாதவராக கருதப்பட்ட முதலமைச்சர் பக்தவச்சலம் திமுகவினரின் அரசியலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் விழிப்பிதுங்கினார். காமராஜர் முதலமைச்சராக இருந்தவரை ஊழல் குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் ஆட்சி மீது தலை தூக்காமல் இருந்தன. பக்தவச்சலம் முதலமைச்சரான பிறகு ஊழல் புகார்களும் எதிர்க்கட்சிகளின் பிரதான அஸ்திரங்களாகின. ஆனால் தமிழகத்தில் காங்கிரஸ் கோட்டையை தகர்க்க அந்த கட்சியின் ஆட்சியை வீழ்த்த திமுகவிற்கு 2 பிரம்மாஸ்திரங்களே முக்கியமாக கை கொடுத்தன. ஒன்று இந்தி எதிர்ப்பு போராட்டம், மற்றொன்று அரிசி தட்டுப்பாட்டுக்கு எதிரான போராட்டம். பக்தவச்சலம் ஆட்சியின் போது அடுத்தடுத்து ஏற்பட்ட பஞ்சத்தினால் உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டு அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவியது. குறிப்பாக அரிசி கிடைப்பது அரிய விஷயமாகியிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட திமுக அரிசி தட்டுப்பாட்டை மையப்படுத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தியது. இந்த போராட்டத்தில் பங்கேற்று ஆயிரக்கணக்கானோர் சிறை சென்றனர். உணவு பஞ்சத்தை மக்களுக்கு நினைவூட்டும் விதமாக காமராஜர் அண்ணாச்சி கடலை பருப்பு விலை என்னாச்சி, பக்தவச்சலம் அண்ணாச்சி அரிசி விலை என்னாச்சி என எதுகை மோனையுடன் கோஷங்களை எழுப்பினர். தேர்தல் பிரச்சாரத்திலும் இந்த பிரச்சனையை மையப்படுத்தி வியூகங்களை வகுத்த அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் ரூபாய்க்கு 3 படி அரிசி தருவோம் என வாக்குறுதி அளித்தார். ரூபாய்க்கு 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் என அவர் கூறிய அவரது வார்த்தைகள் மக்களிடையே திமுகவின் வாக்குறுதியை எளிதில் கொண்டு சேர்த்தது. 1965 ஆண்டு தமிழகத்தில் வெடித்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் திராவிட இயக்கங்கள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் நிரந்தர வாசம் செய்ய வழித்தடம் போட்டுக் கொடுத்தது. எப்படி ஜல்லிக்கட்டு புரட்சிக்கு 2017 ஆண்டு ஜனவரி மாதம் மதுரையில் தீப்பொறி கிளம்பியதோ அதே போலத்தான் 52 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் தெரித்த ஹிந்தி எதிர்ப்பு தீப்பொறி தமிழகத்தையே பற்றி எரிய வைத்தது. 1965 ஆண்டு ஜனவரி 26 தேதி முதல் இந்தியாவின் ஒரே அலுவல் மொழியாக இந்திதான் இருக்கும் என அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அறிவித்தது தமிழகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி திமுக மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுத்தது. அண்ணா, கருணாநிதி போன்றவர்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றனர். அவர்களின் பேச்சு தமிழின உணர்வை மேலோங்கச் செய்ய போராட்டத்தை மாணவர் கையில் எடுத்தனர். இளைஞர்கள், மாணவர்கள் அலையலையாக அணிதிரண்டதால் தமிழகமே போராட்டக் களமாக மாறியது. அதனை ஒடுக்க துணை ராணுவம் தமிழகத்தில் குவிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசாரும் துணை ராணுவத்தினரும் மேற்கொண்ட அடக்குமுறைகள் தமிழகத்தில் காங்கிரசின் செல்வாக்கை சிதைத்து துப்பாக்கிச் சூட்டிலும் வன்முறையிலும் நூற்றுக்கணக்கானோர் பலியானார்கள். மக்களின் இந்த எழுச்சியால் காங்கிரசிற்குள்ளேயே அதிருப்தி கிளம்பியது. ஹிந்தியை நாட்டின் ஒரே அலுவல் மொழியாக்கும் முடிவை எதிர்த்து தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்களான சி. சுப்பிரமணியன், ஓ.வி. அழகேசன் ஆகியோர் ராஜினாமா செய்தனர். அவர்களின் ராஜினாமாவை பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஏற்றாலும் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஏற்க மறுத்தார். இது லால் பகதூர் சாஸ்திரிக்கு பெரும் தர்ம சங்கடமாக அமைந்தது. இதனாலும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கிளம்பிய எழுச்சியாலும் தனது முடிவிலிருந்து பின்வாங்கிய சாஸ்திரி தனது திட்டத்தை கைவிட்டார். இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே திமுகவிற்கு செல்வாக்கை அதிகரிப்பதில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் முக்கிய பங்கு வகித்தது. தமிழகத்தில் கூட்டணி அரசியலுக்கு புதிய இலக்கணம் வகுத்ததும் 1967 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல்தான்.
கொள்கை மாறுபட்டாலும் கோதாவில் ஒன்றுபடலாம் என பொருந்தா கூட்டணிகளை ஒன்றாக பொருத்தி பார்த்து ரசித்தது 1967. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை என்கிற சமரச கோட்பாடு எழுதப்பட்டது இந்த தேர்தலில்தான். பிரிவினைவாதி என ராஜாஜியால் விமர்சிக்கப்பட்ட அண்ணாவும், ஆரிய சக்தி என அண்ணாவால் வெறுக்கப்பட்ட ராஜாஜியும் காங்கிரஸ் என்கிற பொது எதிரியை வீழ்த்துவதற்காக கரம் கோர்த்தனர். இந்திய கம்யூனிஸ்டிலிருந்து புதிய இயக்கமாக உருவாகியிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த கூட்டணியில் இணைந்தது. ராஜாஜியையும் அவருடன் அபிப்பிராய பேதங்கள் பலவற்றை கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியையும் இணைக்கும் மையப்புள்ளியாக அண்ணா இருந்தார். காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிரான அலை உருவாகியிருப்பதை உணர்ந்திருந்தாலும் அதனை தேர்தல் வெற்றியாக மாற்றுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவது அவசியம் என்று உணர்ந்த அண்ணா வலுவான கூட்டணியை உருவாக்க தீவிர முயற்சியை மேற்கொண்டார். அதன் விளைவாக திமுக, சுதந்திரா கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பிரஜா சோசியலிச கட்சி, சம்யுக்தா சோசலிச கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், இந்திய குடியரசுக் கட்சி, சிபி ஆதித்தனாரின் நாம் தமிழர் கட்சி, தமிழ்நாடு டெய்லர்ஸ் கட்சி, தமிழ் அரசு கழகம் என 10 கட்சிகள் இணைந்து பிரம்மாண்ட கூட்டணி உருவானது. 1966ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற திமுகவின் பிரம்மாண்ட மாநில மாநாட்டில் ராஜாஜி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையேற்றி காங்கிரசுக்கு அதிர்ச்சியூட்டினார் அண்ணா. மாநாட்டில் பேசிய அவர், ராஜாஜியை என்னைப் போல் விமர்சித்தவர்கள் யாரும் இல்லை, ஆனால் அவர் இந்த மாநாட்டில் பங்கேற்று வாழ்த்துவது விசித்திரமாக இருக்கிறது என கூறியது காங்கிரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்டுள்ளது எவ்வளவு அதிசயமானது என்பதை உணர்த்தியது. கூட்டணி பலத்தோடும் திருப்தி அடைந்து விடாத திமுக கவர்ச்சிகரமான பிரச்சார வியூகங்களையும் வகுத்தது. இந்த வியூகத்தின் நாயகனாக எம்ஜிஆரை நம்பியது திமுக. 1962ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பின் வந்த எம்ஜிஆரின் படங்களில் அரசியல் அதிகம் இருந்தது. திமுகவின் பிரச்சார மேடையாகவும் எம்ஜிஆரின் படங்கள் திகழ்ந்தன. அன்பே வா படத்தில் உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே என எம்ஜிஆர் பாடியது திமுகவின் சின்னத்தை மக்கள் மனதில் ஆழப்பதிய செய்தது. காந்தி தலைவன் என தனது படத்திற்கு பெயர் சூட்டி அண்ணாவின் புகழ் பாடினார் எம்ஜிஆர். மரத்திலே பழுத்த கனி தங்கள் மடியிலே விழாதா என பலர் ஆவலாக காத்திருந்தனர். நல்ல வேளையாக அது என் மடியிலே விழுந்து விட்டது. அந்த கனியை எடுத்து என் இதயத்தில் பத்திரமாக வைத்துக் கொண்டேன். அந்த இதயக்கனிதான் எம்ஜிஆர் என அண்ணாவே புகழாரம் சூட்டும் அளவிற்கு திமுகவின் நம்பிக்கை நாயகனாக எம்ஜிஆர் திகழ்ந்தார். விருகம்பாக்கம் மாநாட்டில் எம்ஜிஆர் தேர்தல் நிதியாக 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முன்வந்தபோது எம்ஜிஆர் 1 மாதம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்தாலே போதும், அவர் ஒருமுறை முகத்தை காட்டினால் 30,000 வாக்குகள் கழகத்திற்கு கிடைக்கும் என நெகிழ்ந்தார் அண்ணா. இப்படி தனது மக்கள் செல்வாக்கால் திமுகவிற்கு வலு சேர்த்த எம்ஜிஆர் தன் மீதான அனுதாப அலையால் 1967இல் திமுக ஆட்சிக்கு வருவதை உறுதி செய்தார். 1967ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி தேர்தலுக்கு சில நாட்களே இருக்கும் நிலையில் நடிகர் எம்.ஆர். ராதாவால் சுடப்பட்டார் எம்ஜிஆர். அப்போது கழுத்தில் கட்டோடு எம்ஜிஆர் இருக்கும் புகைப்படத்துடன் கூடிய போஸ்டரை தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் திமுகவினர் ஒட்டினர். இந்த புகைப்படம் மக்கள் மனதை உலுக்கியதும் திமுகவின் வெற்றிக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக அமைந்தது. 1962ஆம் ஆண்டு தேர்தலில் 206ஆக இருந்த மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கை தொகுதி மறுவரையறைக்கு பின் 234 தொகுதிகளாக உயர்த்தப்பட்டன. 3 கட்டமாக நடைபெற்ற இந்த தேர்தலில் பிப்ரவரி 5, 18, 21ஆம் தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மொத்தம் 76.57% வாக்குகள் பதிவாகின. 11 பெண் வேட்பாளர்கள் உட்பட 778 வேட்பாளர்கள் களம் இறங்கியிருந்த இந்த தேர்தலின் முடிவுகள் தமிழகத்திற்கு கொடுத்த ஆச்சரியங்கள் பல. 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தமிழகத்தை ஆண்டு வந்த காங்கிரஸ் தனித்து களமிறங்கி 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டிருந்த நிலையில் 51 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. தேர்தலுக்கு முன்பு ஏற்பட்ட விபத்தால் பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாத நிலையில் இருந்த காமராஜர், நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என தமிழக மக்கள் மீது தான் வைத்திருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். ஆனால் அவரது சொந்த தொகுதியான விருதுநகரிலேயே பி. சீனிவாசன் என்கிற மாணவரை களமிறக்கி காமராஜரை தோற்கடித்தது திமுக. முதலமைச்சர் பக்தவச்சலம் உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் வெற்றி வாய்ப்பை இழந்தனர். திமுக கூட்டணி மொத்தம் 179 இடங்களில் வெற்றி பெற்றது. இதில் திமுக மட்டுமே 137 இடங்களை கைப்பற்றி
தனி பெரும்பான்மையுடன் அரியணை ஏறி தமிழக அரசியலின் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தது. இந்தியாவில் கேரளாவிற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி தனி பெரும்பான்மையுடன் அரியணை ஏறிய சரித்திரம் தமிழகத்தில் நிகழ்ந்தது. 1967ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்று திராவிட இயக்கங்கள் கோட்டையில் கோலோச்ச அடித்தளம் அமைத்தார் அண்ணா. 1967ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலோடு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. மொத்தம் 36 இடங்களை கைப்பற்றியது திமுக கூட்டணி. திமுக மட்டுமே 25 எம்பிக்களை மக்களவைக்கு அனுப்பி தேசிய அரசியலிலும் முக்கியத்துவம் பெற்றது. 1962 மற்றும் 1967ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்கள் எதிர்கால அரசியல் அசைப்போட எத்தனையோ அனுபவங்களை தன்னுள் புதைத்து வைத்துள்ளன. அரசியல் ராஜதந்திரம், கூட்டணி வியூகங்கள், பிரச்சார நுணுக்கங்கள் என தற்கால அரசியல் புரட்டி பார்க்க பல அரிய பக்கங்களை கொண்ட புத்தகங்களாக இந்த 2 தேர்தல்களும் விளங்குகின்றன. ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.